மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் நிச்சயமா திமுக ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தலைமை கூட்டணி பேசும், கூட்டணி முடிவாகும், வேட்பாளர்களை அறிவிப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிற இடத்துல அவங்க பிரச்சாரம் தீவிரமாக இறங்குவாங்க. மற்ற இடங்கள்ல அவங்க போக மாட்டாங்க. மோடியை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா மோடிக்குன்னு தனியாக ஒரு செல்வாக்கு இருக்குங்க. மற்ற எல்லாரையும் தவிர்த்து தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியை மீறிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் மோடி அவர்கள் தான். நாங்கள் 1 கோடி பேருக்கு மேலே பெண்களுக்கு உரிமை தேவை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும், கரெக்டு. ஆனால் 1 கோடிக்கு மேலே பெண்களுக்கு நீங்கள் கொடுக்காம உரிமை தேவை கொடுக்கலையே, எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையே. அவங்க உங்களுக்கு எதிராக போக மாட்டாங்களா? உங்களால் 10-15 லிட்டருக்கு மேலே 15 லட்சம் லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியல. அந்தளவுக்கு ஆவின் முடங்கி போச்சு. உங்கள் இதில் ஊழல் இந்த மாதிரி விஷயங்களால் ஆவினே செத்து போச்சு. ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிறுவனத்தை நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்க. அதனால் மக்களுக்கு கோபம் இருக்கும் உங்கள் மேலே. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அறியறேன். இப்போ பாமக, தேமுதிக 2 கட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிருப்தியில் சமீபத்தில் இருந்தவங்க தான், கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் 2 பேருமே. இப்போ மறுபடியும் ஒன்று என்னன்னா, இது மக்கள் பார்வையில் இது வெற்றிக்கு வழிவகுக்குமா? அரசியல் இதெல்லாம் சகஜம்ப்பா. எமர்ஜென்சி காலத்தில் திமுக காரங்களாம் உள்ளே வச்சு, ஸ்டாலின் உட்பட எல்லாத்தையும் உள்ளே வச்சு அடி நடிச்சாங்க. கடுமையான கொடுமைப்படுத்தினாங்க. இல்லை, கூட்டணி பலம் தர அளவுக்கு அந்த 2 கட்சிகள் இருப்பாங்க சார். அதிமுக பலம் சேர்ற அளவுக்கு ஏதோ கேட்குறேன். ஒன்றும் இல்லாததுக்கு இருக்கட்டுமே. ஒரு 2% வரும், அது ஒரு 3% வருது, 4% வருது, ஏதோ வருது இல்லை. இவங்க பலத்தில் தாங்க நீ ஜெயிக்கணும். கூட வந்தால் சேர்த்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். கூட வர்றவங்களுக்கெல்லாம் பலம் எங்கே இருக்குது? திமுக, அதிமுகவுக்கு பலம் இருக்குது. 3வது பாஜகவுக்கு ஒரு பலம் இருக்குது, அவ்வளோதான். 3வது தான் பாஜக இருக்கும். அவங்களோட சேர்ந்த கட்சிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே கிடைக்குமில்ல. அதை வச்சு இப்போ பாஜக கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் பலம் நல்லா கூடுதலாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்கல்ல. காங்கிரஸாக அவங்களாங்கிறது தான் அங்கே போட்டி. அங்கே திமுக, அதிமுக பெருசாக இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. கோவையில் அதிமுக பலமாக இருக்குது, பாஜக ஓரளவு சில இடங்களில் பலமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகமாக இந்த கட்சிகள்லாம் சேர்ந்தால் லாபம்னு நினைப்பாங்க. அவங்க கூட்டணிங்கிறது என்ன, கட்சிகள் சேர்த்துக்கிட்டு அந்த வாக்குகள் 2-3% இருக்குது. திமுக கட்சிகளுக்கு என்னங்க ஓட் ஷேர் இருக்குது? காங்கிரஸுக்கு வேணால் ஒரு 3.5, 3.8. ஆனால் அவங்க பலம் வாய்ந்த கூட்டணியை நம்புறாங்களா? அது என்ன, எப்படி காரணம் என்னது? நான் அதான் கேட்குறேன். மார்க்சிஸ்டுகளுக்கு 1% கூட இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1/2% தான் இருக்குது. அதில் இருக்க பார்த்தீங்கன்னா மதிமுக தவிர தனியாக நின்று எதையும் எந்த கட்சிக்காவது நீங்கள் சொல்லுங்கள். காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொல்லி 3.8 வாங்கியிருக்காங்க தனியாக நின்று. பாக்கி கட்சிகளாக மக்கள் நல கூட்டி இத்தனை பேர் சேர்ந்து எவ்வளோ வாங்கினாங்க? எங்கே இருக்கிறாங்க அவங்க? எல்லாரும் 3/4%, 1/4%, 1/2%. வேணால் விடுதலை சித்தை இப்போ கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க சொல்லலாம். இப்போ இந்த மாநாடை பார்த்த பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றவங்க யார் அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் முஸ்லீம்கள் யாருமே இல்லை இல்லையா? தலைவர்கள் மட்டும் முஸ்லீம் தலைவர்கள் இருக்காங்க, அவ்வளோதான். முஸ்லீம் மக்கள் யார்? மனிதநேய மக்கள் கட்சியில் எங்கே இருக்காங்க? கிராமங்களில் மனிதநேய மக்கள் கட்சின்னு சொன்னால் யாருக்காவது தெரியுமா? ஜவஹர்லாலுக்கு தெரியும். ஜவஹர்லானா தெரியாது. ஜவஹர்லாவுக்கு இல்லை, ஜவஹர்லாவுக்கே அந்த கட்சி பேர், அந்த பேர் தான் அவருக்கு தெரியும். அது சிட்டியில் ஓரளவுக்கு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே அவங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட்டே கிடையாது. அவங்களுக்கு ஒரு இடம் கூட இந்த வாட்டி தருவாங்களாங்கிற டவுட்டாக இருக்குது. அவங்களாம் திரும்ப அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு சீட்டு தரலைன்னா அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. திமுக 25 இடத்துல நிற்கிறதுங்கிற உறுதியாக இருந்துட்டாங்கன்னா பல பேர் இங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே தான் சீட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, யாருக்கு அள்ளி கொடுக்கலாமே, அதனால் இங்கே வந்துடுவாங்க. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடக்க போதும் காங்கிரஸுக்கு எதிரான கோஷம் மட்டும் மாவட்ட செயலாளர்களை வைக்கப்பட்டதாக ஒரு சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. சிவகங்கையாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், மதுரையில் கம்யூனிஸ்டுக்கு எதிராகவும் வந்துட்டுருக்கு. வெங்கடேசனுக்கு தரக்கூடாது, அவர் எதுவும் செயல்படலை அப்படின்ட்டு. இது அவர்களாக பேசுகிறாங்களா, இல்லை கூட்டணி வெளியேற்றுறதுக்காக தலைவர்கள் பேச வைப்பாங்க? தலைவர்கள் சொல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. தொண்டர்கள் தானாக அதெல்லாம் கீழே இருந்து சில இயற்கையாக சில கருத்துக்கள் வரலாம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்கே திமுகவுக்கும் மதுரையில் கடுமையான பகைமே இருக்குது. துணை மேயர் அடித்தாங்களே, கொலைவெறி தாக்குதல் நடத்துனாங்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் அங்கே துணை மேயர் மதுரையில் மாநகராட்சிக்கு, அவரை கடுமையாக தாக்குனாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில் தொடர்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடி சங்கம் தான் இந்த போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தில் அந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்ற சங்கம். அந்த போராட்டத்தை திமுக கொஞ்சம் கூட மதிக்கலை.
அவங்கள போராட்டத்தை தள்ளினாங்க. நீ போ வேலை நிறுத்தத்துக்கு நான் பார்த்துக்கிறேன்னாங்க. 70 கோடி கொடுத்தா நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறேன்னாங்க. பேனாவுக்கு 82 கோடி செலவு செய்ய தயாராக இருக்கிறவங்க வெறும் 70 கோடி அத்தனை லட்சம் தொழிலாளர்களுக்கு தர்றதுக்கு முடியாதுன்னாங்க. நீங்கள் போராட்டத்துக்கு போங்கன்னாங்க. அவங்கள நான் ஒன்றுமுலாம் பண்ணுறோன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அது திமுக தொழிற்சங்கம் தோமுசா அது எல்லா போராட்டத்திலையும் அதிமுக இருக்கும்போது கலந்துக்குருவாங்க. இப்போ அவங்க அதே கோரிக்கைகளுக்கான போராட்டத்தில் விலகி நிற்கிறாங்க. அந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கு அவங்கள திமுக அரசு பயன்படுத்துது. இப்போ சிஐடியு சங்கம் என்ன பண்ணணும்? கடுமையான அதிருப்தியில் தான் இருப்பாங்க. அப்போ கூட மதுரை துணை மேயர் அடித்த பிறகு அவங்க துணை மேயர் அடித்த பிறகும் கொலைவெறி தாக்குதல் நடத்தின பிறகும் அவங்க கூட்டணியில் தொடருவேங்கிறாங்க. சீட்டுக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காங்கிரஸ் ஆகட்டும் இவங்களாகட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க இன்றைக்கி தொண்டர்கள். அதான் நான் சொன்னேன். காங்கிரஸ் கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் நிச்சயமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தலைமை கூட்டணி பேசும், கூட்டணி முடிவாகும், வேட்பாளர்களை அறிவிப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிற இடத்துல அவங்க பிரச்சாரம் தீவிரமாக இறங்குவாங்க. மற்ற இடங்களில் அவங்க போகவே மாட்டாங்க. ஈரோடு கிழக்கில் என்ன பண்ணாங்க? பாஜக பேருக்கு தானே கலந்துக்கிட்டாங்க. பன்னீர் நான் தான் ஆதரவுன்னு சொல்லி அறிக்கை விட்டார். இவருக்கு அங்கே இவர் கேண்டிடேட்டே அங்கே போயிட்டான். இவர்கிட்ட இருந்த ஒரே ஆள் அந்த கேண்டிடேட், அந்த தொகுதியில் இருந்த ஒரே ஓட்டு பன்னீருக்கு அந்த கேண்டிடேட் தான். அவரே அதிமுகவை சேர்ந்துக்கிட்டார். இவர் ஆதரவு தர்றாரா? எப்படி ஆதரவு? டிடி தினனுக்கு அங்கே யார் இருக்கா? சொந்தக்காரன் கூட இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு போட மாட்டாங்க. அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரா வெளியிலேருந்து? யாருக்கு? அதிமுகவுக்கு. இதெல்லாம் கேலிக்கூத்து. இப்படி தான் இவர் அதிமுக பலமான கட்சிகளை வச்சு கூட்டணி அமைத்தாலும் இறுதியில் பாஜக அங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஜெயக்குமார் தொடர்ந்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் இறுதியில் தேர்தல் எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது நீங்கள் தேர்தலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார், மோடி பற்றின எந்த இது வந்தாலும் அமித்ஷா அவங்க சேர்ந்து எந்த கூட்டணியாக இருந்தாலும் உடச்சிட்டு வராங்க. இந்தியா கூட்டணிக்கு அவங்க நிதிஷ்குமார் வச்சு உடைக்கப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ சின்ன மாநிலம் தமிழ்நாட்டில் அதை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. கூட்டணிக்குள்ளே டக்குன்னு எடப்பாடி உள்ள கொண்டு வர முடியாதா? ஏன்னா அமைச்சர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, முன்னாள் அமைச்சர்கள் மீது அதிமுகவில். இதை பயன்படுத்தி அவங்க உள்ளே வர முடியாதா? இல்லை, அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுலாம் டிவிஎஸ்சி போட்ட கேஸுங்க, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸ் தானே. விஜயபாஸ்கர் ஒருத்தர் மேலே தான் சிபிஐ கேஸு, குட்கா வழக்கு இருக்கு இல்லையா, அது சிபிஐ கேஸில் ஆளுநர் அனுமதி கொடுத்துருக்காரு. கூட்டணி விட்டு இவங்க வர்ற வரைக்கும் கொடுக்கல, கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே ஒரே வாரத்தில் கொடுத்துட்டாரு. அது ஒரு கேஸ் தான் சிபிஐ கேஸ் இருக்குது. மற்றபடி வேறு கேஸ் எதுவுமே மத்திய ஏடிஎம்கே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், வெளியிடலையே. அதுக்காக வெளியிடலை. அதுக்காக கூட இவங்க கூட்டணி போகலாம். இல்லை கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இப்போ திமுக மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. மத்திய புலனாய்வுத்துறை இவ்வளோ விஷயத்தில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பயந்துக்காக போயிட்டாங்களான்னு சொல்ல முடியுமா? மம்தா மேலே கட்சியினர் மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது. ஆம் ஆத்மி 3 பேர் உள்ளதில்ட்டாங்க, 2 அமைச்சர்கள் ஒரு எம்பி 3 பேரும் உள்ளதில்ட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ தள்ளுறேங்கிறாங்க. அதுக்கு ஆம் ஆத்மி பாஜகவோட சேர்ந்துருமா பயந்து போய்? இதெல்லாம் அரசியலை சந்திப்பாங்க. இப்போ அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி தனித்தனியாக தான் இருப்பாங்களா, இல்லை ஒன்று? எனக்கு தெரிஞ்சு தனியாக தான் இருப்பாங்க. தேர்தலுக்கு பிந்தி என்ன ஆகுங்கிறது தான் யோசிக்கணும் நம்ம. தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, பாஜகவோட இருந்தால் ஜெயிக்க முடியாது, இந்த கூட்டணி ஜெயிக்காது, அதிமுக தனியாக நின்னால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெயிச்சு வந்தால் நாளைக்கு நமக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கலாம். உதாரணமாக ஆந்திராவில் அவர் இருக்கார்ல, பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் பாஜக கூட்டணியில் இல்லை, தனியாக தான் நிற்கிறாரு. ஆனால் அவர் எப்பயுமே அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் பாஜக பில்ஸுக்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் அவரும் பிஜு பட்நாயக்கும் பாஜக என்டிஏ கூட்டணியில் இல்லை, ஆனாலும் அவர் பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய வாக்கெடுப்புகளில் பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவருடைய எம்பிக்களும் வாக்களிக்கிறாங்க. அதை மாதிரி ஒரு நிலையில் அதிமுக நிறுத்த முடியுமான்னு பாஜக பார்க்கலாம். இப்போ அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரம் இப்போ எப்படி அமையும் சார்? யாரை முன்னிலைப்படுத்தி ஓட்டு கேட்க போகிறாங்க? பிரதமர் யாருன்னு இது பண்ணால் யாரை எதிர்த்து இவங்க வாக்குகள் சேகரிப்பாங்க? இல்லை, பிரதமர் வேட்பாளர் இப்போ பாஜக தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இப்போ திமுகவுக்கு இல்லையே. திமுக தான் ராகுல் காந்தி இப்போ சொல்ல முடியாது, வருவாங்களே சார். இப்போ சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க இண்டி கூட்டணியில். இவங்க எப்படி சொல்ல முடியும்? வர
இல்லை இவர் முன்னிலைப்படுத்தல ஒரு லீடிங் தலைவர் இருக்காங்க, இவங்கன்னு சொல்ல ஒரு தோற்றத்தில் யார் வேணாலும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒருத்தர் முடிவு எடுத்துக்கலாம் இல்லையா? யாரை எடுப்பாங்க? மம்தா பானர்ஜி அதிகபட்சம் காங்கிரஸ் ஆதரவாளர் எல்லாமே ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் யாரை முன்னிறுத்த முடியும் பிரதமர் வேட்பாளராக? முடியாதுல்ல. அங்கேயும் நிறுத்தக்கூடாது முடிவு எடுத்திருக்காங்களே இண்டி கூட்டணியில். இப்போ 2004 அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ 2004 மன்மோகன் சிங்கு முன்னிலைப்படுத்தலை இல்லையா? அப்பயே ஜெயிச்சு அப்புறம் கடைசி அவர் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்றத இதில் கூட அந்த அதே ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க. அதான் முன்னிலைப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்கிறேன் நான். மோடியை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா மோடிக்குன்னு தனியாக ஒரு செல்வாக்கு இருக்குங்க. மற்ற எல்லோரையும் தவிர்த்து தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியை மீறிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் மோடி அவர்கள் தான். அவருக்காக தனியாக வாக்கு போடுறவங்க இருக்காங்க, மோடிக்காக. அவங்க பாஜகவோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் மோடியினுடைய கட்சிங்கிறக்காக வாக்களிப்பாங்க. அது மாதிரி வேறு எந்த தலைவருக்கு அப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்குது? அப்போ அதிமுக இது போல் யாருமே முன்னிலைப்படுத்தி ஓட்டு கேட்கலாம், அவங்கள ஒரு பின்னடைவாக தானே சார் அமையா? அப்படின்னா அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னடைவு ஏற்படலையே. அந்த மாநிலம் வேறு 26க்கு 25 இடத்துல ஜெயிச்சார் அவர். அதிக இடங்களில் பிஜு பட்நாயக் ஜெயிக்கிறாரு, யாரையும் முன்னிலைப்படுத்தாமல். இப்போ மம்தா யாரையும் முன்னிலைப்படுத்தாமல் தானே ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சனாலிட்டிக்காக. அது மாதிரி இங்கேயும் அப்படி தான். இப்போ இங்கே வந்து அதிமுகங்கிற பெரிய கட்சிக்காக வாக்குகள் வரும். அது அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிகமான எம்பிக்கு போனால் நாங்கள் தமிழக நலன்களுக்காக அங்கே போராடுவோம், நாடாளுமன்றத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிற அசூரன்ஸு எடுபடும் இல்லையா? அது எடுபடும் இல்லையா? இப்போ மோடியை முன்னிறுத்தி நின்று தோத்தானே போயிட்டாங்க. 2019 மோடியை தான் முன்னிறுத்தினாங்க. படுதோல்வி அடைஞ்சிச்சு அதிமுக. ஒரு சீட்டு அந்த ரவீந்திரநாத் தப்பித்தவர் ஒருத்தர் வந்தார், வேறு யார் எங்கேயும் வர முடியலையே. அதை ஸ்வீப் இல்லை திமுகவுக்கு. அதனால் யாரையா ஒருத்தர் முன்னிலைப்படுத்துறதுங்கிற அவசியம் இல்லைங்க தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், பிஜேபி கூட்டணி தனியாக அமைச்சாலும் அதிமுக கூட்டணி தனியாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் அதிக வாக்குகளை பிரிப்பது என்னமோ திமுகலேருந்து தான் வாக்குகள் பிரிப்பாங்க. இது எந்த அளவுக்கு திமுக பின்னடைவாக இருக்கும்? திமுக வாக்குகளை, அதிருப்தி வாக்குகளை பாஜக கொஞ்சம் பாஜக போகும், அதிகமாக அதிமுக போகும். ஏன்னா பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டி அதிமுக தமிழ்நாட்டில். அந்த அதிருப்தியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அரசுக்கு அதிருப்தினா இந்த ஆட்சியை தோக்கடிக்கணும். தோக்கடித்தா யார் கூட போனால் தோக்கடிக்க முடியும்? அடுத்து பிரதானமாக இருக்கக்கூடிய அதிமுக போனால் தான் தோக்கடிக்க முடியும். இயற்கையாக அவங்க அங்கே தானே போவாங்க. கொஞ்சம் பேர் பாஜகவினுடைய இந்த பிரச்சாரம், இன்றைக்கி இருக்கக்கூடிய தேச ஒற்றுமை பற்றி, ராமர் கோயில் திறப்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்துக்கள் என்ற உணர்வோட, தேசியவாதம்ங்கிற உணர்வோட கொஞ்சம் பேர் பாஜகவுக்கு போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக கொஞ்சம் கடந்த தேர்தலோட கூடுதல் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தல் திமுகவுக்கு பின்னடைவா இல்லை எப்படி? நிச்சயம் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் திமுகவுக்கு. அவங்க கடுமையான பின்னடைவை அவங்களுக்கு ஏற்படுத்தும். என்ன காரணம் சார்? என்ன காரணம் அவங்க ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. இது கூட ஒரு டிபேட்டில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வந்து 1 கோடி பேருக்கு மேலே பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாற சொன்னேன். நான் சொன்னேன் கரெக்டு. ஆனால் 1 கோடிக்கு மேலே பெண்களுக்கு நீங்கள் கொடுக்காம உரிமை தொகை கொடுக்கலையே, எல்லோரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையே, அவங்க உங்களுக்கு எதிராக போக மாட்டாங்களா? அப்புறம் ஈக்குவலைஸ் தான் ஆகும் அப்படின்னா. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனையில் இருக்க சொல்கிற விஷயங்கள் தான். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க மாதம், ஆனால் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மாத செலவும் 4000 5000 ரூபா கூடி போச்சுன்னு சொல்கிறாங்க. விலைவாசி அந்தளவு கடுமையாக உயர்ந்திருக்குது. பால் பொருட்களோட விலையெல்லாம் ஏற்றிட்டீங்க. ஆவின் பால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தர முடியல. நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க, அது விலை ஜாஸ்தியாக இருக்குது. உங்களால் ஆவின் சப்ளையே குறைஞ்சி போச்சு. 30 லட்சம் லிட்டர் அதிமுக கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களால் 10-15 லிட்டருக்கு மேலே 15 லட்சம் லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியல. அந்தளவுக்கு ஆவின் வந்து முடங்கி போச்சு. உங்கள் இதில் ஊழல் இந்த மாதிரி விஷயங்களால் ஆவினே செத்து போச்சு. ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிறுவனத்தை நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்க. அதனால் மக்களுக்கு கோபம் இருக்கும் உங்கள் மேலே. அந்த கோபம் அதே மாதிரி நீங்கள் மின்சார கட்டணம் எடுத்துக்கிறங்க, எவ்வளோ அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சும்மா அவங்க வாட்டுக்கு 100-200 கட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ 1000 2000 3000 மின் கட்டண பில்லை பார்த்தா ஷாக் அடிக்குது மக்களுக்குன்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா? சொத்து வரி எல்லாத்தையும் கூட்டிட்டீங்களே நீங்கள் வந்து. இப்போ கடைசியாக டாஸ்மாக் வரி கட்டணத்தையும் கூட்டிட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை கூட்டினாங்க. அப்போ குடிமக்கள் வந்து இந்த குடிமக்களோட அந்த குடிமக்கள் ரொம்ப குடிமகன்கள், அவங்க ரொம்ப உங்களுக்கு எதிர்ப்பாங்களா இல்லையா? அவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குல்ல. அவங்ககிட்ட நீங்கள் நான் 50,000 கோடி அவங்ககிட்ட வருமானத்தை வாங்குறீங்களே, அதுக்கு அவங்க நன்றி உள்ளவங்களாம் நீங்கள் இருக்க வேணாமா? வந்த உடனே ஏற்றுனீங்க, திரும்பி 2வது முதல்ல கடையெல்லாம் மூட போகிறேன் நீங்கள்.
டாஸ்மாக் ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க, அது செய்யலை. அதனால் பெண்களுக்கு கோபம் இருக்குது. டாஸ்மாகே கடைகளை மூடிடுவோம் சொன்னாங்க, மதுவிலக்கு கொண்டு வந்துடுவோம் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். அதிமுக ஆட்சி இருக்கும் கருப்பு கட்டிக்கிட்டு கருப்பு பேச்சு போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க மதுக்கடையில் மூடுன்னு சொல்லி. கோமன் போன்ற ஆட்களை வச்சு அவங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் அது இது மதுக்கடைகள் மீது தாக்குதலாம் நடத்துனாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, மதுக்கடைகளை அவங்க நடத்துகிறாங்க. அந்த மது ஆலைகளுக்கு சசிகலாவுடைய பினாமி ஒரு ஆள் இருக்கார், பாக்கி எல்லாமே வந்து திமுக ஆட்களுடைய பினாமிகள் தான். நாங்கள் கடையை மூடுவோன்னாங்க, நாங்கள் ஆலைகளை மூடுவோன்னு சொன்னாங்க. ஆலைகளை மூடினா எவ்வளோ நஷ்டம் வரும், அதனால் ஆலைகளை திறந்து வச்சுட்டாங்க. திறந்ததும் இல்லாமல் டாஸ்மாக்கு கொடுக்குற சப்ளை பண்ணுறதை தவிர்த்து இல்லீகல் பாரு இருந்துச்சு, டைரெக்டாக சப்ளை பண்ணாங்க. அதுக்கு அரசாங்கத்தினுடைய எக்ஸைஸ் டியூட்டி போகாது. அதனால தான் அவர் சொன்னார், டாஸ்மாகில் நமக்கு ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார். வருஷத்துக்கு 20,000 கோடி ஃபில்டர் ஆகுது, இந்த மாதிரி டேக்ஸ் கட்டாமல் போகுது, விநியோகம் பண்ணுறாங்க யார், திமுக காரங்க நடத்துகிற ஆலைகளில். அதெல்லாம் சொன்னார். 30,000 கோடி இதில் ஒரு குடும்பத்துக்கு போகுதுன்னார், அந்த குடும்பத்துக்கு போகுதுன்னார், குடும்பத்தில் 2 பேருக்கு போகுதுன்னார். ஆனந்த கருத்துக்களை பதிவு செஞ்சது மிக்க நன்றி சார். நன்றி ஹரிஹரன்.